இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்களை தூக்கி போடுங்க. அதிமுகவுக்குன்னு அதிக ஓட்டு இருக்குல்ல, பாஜகவை விட அதிக ஓட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அதிமுக தலைமையில் தானே கூட்டணின்னு சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை பாஜக தலைமையில் கூட்டணி ஏன் ஒத்துக்குவான்? அவனுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, கூட்டம் இருக்குல்ல. சும்மா நான் தான் பெரிய ஆளுன்னு நடைமுறையில் உள்ள சிக்கலை பற்றி யோசிக்கவே இல்லை அண்ணாமலை. அதனால தான் மத்திய தலைமை பாஜக தலைமை சுதாரிச்சாங்க. எப்போவுமே யாரையும் பதவியிலிருந்து நீக்கினால் திமுகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் நீக்குவார். கருணாநிதி இருக்கும்போதே அன்பழகன் தான் நீக்குவார், அன்பழகன் தான் அறிக்கை விடுவார். ஸ்டாலின் இந்த 4 வருஷத்தில் கட்சியில் யாரையாச்சும் நீக்கிறதாக இருந்தால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் நீக்குவார். ஆனால் பொன்முடிய துணை பொதுச் செயலாளர்களை நீக்கிற ஆர்டர் யார் போடுறார்? ஸ்டாலினே போடுறார். KN நேருவோட ஆஸ்பத்திரி தான் காவேரி. திருச்சியில் இருக்கும் காவேரியும் சென்னையில் இருக்கும் காவேரி ஹாஸ்பிட்டலும் KN நேருவுக்கு சொந்தமானது. ஆனால் KN நேருவின் தம்பி அப்போலோவில் போய் அட்மிட் ஆகுது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்தி அலசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வைரலான நியூஸ், இப்போ மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய செய்தி இன்றைக்கு பாஜகவின் தலைமை மாறியது. நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைக்கி போட்டிருந்தாங்க நாமினேஷன், விண்ணப்ப மனு. தலைவர் பதவிக்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்ப மனு போட சொல்லியிருந்தாங்க. அதில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே விண்ணப்ப மனுவை போட்டார். பாஜகவின் முக்கிய தலைவர்களில் சிலர், வானதி சீனிவாசன், எல் முருகன், இவங்கெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கொடுத்துருக்காங்க கடிதம். அதனால் வேறு யாரும் போட்டி இல்லை. அதனால் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கணும்? யாரையும் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரே எய்ம் ஒரே நோக்கம் திமுக ஆட்சியை கவிழ்க்கணும். சமூக விரோத ஆட்சி, சமூக விரோத மந்திரிகள் எல்லாமே சமூக விரோதிகள், நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த ஆட்சியை மாற்றி கூட்டணி கட்சியும் சமூக விரோதி ஆகிட்டான். இவங்க அடிக்கிற கொள்ளையில் கூட்டணி கட்சியும் பங்கு வாங்குகிறான். இது எங்கேயுமே நடக்காது. கொள்கைகளை பேச வேண்டிய கூட்டணி கட்சிகள்லாம் வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாட்டுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. எவ்வளவு தப்பான விஷயம் நடந்தாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கான் கூட்டணி கட்சிக்காரன். ஸோ இவர்களும் திமுக மாதிரி சமூக விரோதிகளாக மாறிவிட்டார்கள். தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும்ல. கம்யூனிஸ்ட்டுகளின் வேதாந்தம்லாம் எங்கேயா போச்சு? எவ்வளவு தப்பு நடக்குது? வாயை திறக்கிறீங்களா? போராட்டம் பண்ணுறீங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவீங்களே, எங்கே போனீங்க? 50 கோடி 20 கோடி 30 கோடின்னு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ஆளும் கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிறீங்களே. அதனால் உங்களை கவுக்கணும், இல்லைன்னா இந்த சமுதாயம் உருப்படாது. ஏன்னா சமூக விரோதிகளுக்கு துணை போகும் சமூக விரோதிகள் நீங்கள் அனைவரும். கம்யூனிசமெல்லாம் எவ்வளோ பெரிய வேதாந்தம் உள்ள கட்சி, வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களே. அந்த விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை வாயை திறந்தீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு போராட்டமாச்சும் நடத்துனீங்களா? அப்போ உங்களையும் சமூக விரோதிகள்னு சொல்கிறதுல தானே தப்பு இல்லையே. அதனால் உங்களை கவிழ்க்கணும், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும், நல்ல கூட்டணி அமைக்கணும். அண்ணாமலை இருந்தவரை சொல்லிக்கிட்டே இருந்தார், அதிமுகவோட கூட்டணி இருந்தால் நான் ஒத்துக்கமா. அதனால தான் அவர் மேலே நாங்கள் தாக்குதலை தொடர்ந்தோம். பாஜகவும் அதிமுகவும் சேரலைன்னா இப்போ திமுகவை எப்படி தோற்கடிக்கிறது? அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன? உங்களுடைய உள் நோக்கம் என்ன? இந்த 2 கட்சியும் கூட்டணி சேர விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டோம். நல்ல வேலை மத்திய பாஜக தலைமைக்கு உரைச்சிருக்கு. அதனால் உடனடியாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை மாற்றணும்னு முடிவு எடுத்தாங்க. நான் 15 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், எங்களுடைய ஆதரவு இவர் தலைவராக மாறணும். ஏன் கூட்டணியை கெடுக்கிறார் அப்படின்னா ஏதோ உள்நோக்கம் இருக்குதுன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சுதாரிச்சிட்டாங்க.
கரெக்டாக நயினார் நாகேந்திரனை போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இருக்கும் வரை பாஜக தொண்டர்களுக்கும் அண்ணாமலை தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பகை உணர்வு வந்து உருவாக்கி வச்சுட்டார் அண்ணாமலை அவருடைய பேச்சினால், பொறுப்பற்ற பேச்சினால். இன்றைக்கி முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவரே பாஜகவில் இருக்கிறதுனால, அவரை தலைவராக போட்டிருக்கிறதுனால அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல அணுகுமுறை இருக்கும் பாஜகவுக்கும். இதெல்லாம் ஓட்டுக்களாக மாறும். ஒட்டுமொத்த வாக்குகளும் ஒழுகும் பட்சத்தில் திமுகவை இது பண்ணிடலாம், அழித்து விடலாம். அதுக்காகத்தான் நாங்கள் கத்திக்கிட்டே இருந்தோம். நல்லா இப்போ பாருங்கள், பாஜக தலைமைக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு. அவங்க சொல்லும் போதே அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அமித்ஷா. இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்களை தூக்கி போடுங்க. அதிமுகவுக்குன்னு அதிக ஓட்டு இருக்குல்ல, பாஜகவை விட அதிக ஓட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அதிமுக தலைமையில் தானே கூட்டணின்னு சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை பாஜக தலைமையில் கூட்டணி ஏன் ஒத்துக்குவான்? அவனுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, கூட்டம் இருக்குல்ல. சும்மா நான் தான் பெரிய ஆளுன்னு நடைமுறையில் உள்ள சிக்கலை பற்றி யோசிக்கவே இல்லை அண்ணாமலை. அதனால தான் மத்திய தலைமை வந்து பாஜக தலைமை சுதாரித்தாங்க. இவரை விட்டால் கூட்டணியை கெடுத்து விடுவார் அப்படின்னு. அதுக்கு மேலே நிறையா ரிப்போர்ட்டு போச்சு. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் விசாரிச்சுட்டாங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை. அவரை பற்றிய நிறைய குற்றச்சாட்டு போச்சு. குற்றச்சாட்டை விசாரிச்சுட்டாங்க. அவர் வந்து கட்சியை வந்து நல்லா பலப்படுத்தினாருன்னா, நீங்கள் சும்மா இன்டர்நெட்லேயும் சோஷியல் மீடியாவிலும் வர்றதை வச்சு ஒரு கட்சி பலமான கட்சின்னு சொல்ல முடியாது. கள நிலவரம் என்ன? பாஜகவுக்கு கள நிலவரத்தில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குது? பூத்து ஏஜென்ட் இல்லாத பூத்துங்க எத்தனை இருந்தது தெரியுமா பாஜகவுக்கு? அப்போ கள நிலவரம் என்ன? அதனால் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நல்ல கூட்டணி அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. அது இப்போ நிறைவேறியிருக்கு. அதிமுக தலைமையில் கூட்டணின்னு பாருங்கள், இவர் அமித்ஷா. அப்போ தான் அவங்களுக்கும் சரி நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொன்னது நடைமுறை சிக்கல் வந்து உருவாக்காது, அவங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதை அறிவித்திருக்கிறார் அமித்ஷா. ரெண்டாவது, அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த மிகப்பெரிய தப்பு, அமித்ஷாவும் மோடியும் நான் பல தடவை 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சசிகலாவோட சண்டை எடப்பாடிக்கு, இவரோட ஓபிஎஸோட சண்டை, இவருக்கு டிடிவி தினகரனோட சண்டை, 2 பேரும் 2 தான் பிரிஞ்சுருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த மோடி அமித்ஷாவும் 2 பேரும் ஒன்றா சேருங்க, 2 பேரும் ஒன்றா சேரு. நான் சொன்னேன் அப்போவே, அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஒத்து வரல, பெரிய அவங்களுக்குள்ளே இது இருக்குது. சசிகலாவை திருப்பி உள்ளே சேர்த்தா அந்த அம்மா இவரை கவுத்திட்டு அது வர பார்க்கும், அவன் சேர்க்க மாட்டாங்க. நடைமுறை சிக்கலை புரிஞ்சுக்கங்க. டிடிவி தினகரன்லாம் உள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் வந்தால் கவுக்கிற வேலை தான் பார்ப்பார். அவர் சசிகலாவையே கவுத்தாள். சசிகலா இப்போ அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. இந்த மாதிரி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்றா சேருன்னு சொன்னால் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த நம்ம தமிழ்நாடு அரசியல் என்னையா புரியுதுன்னு அவ்வளவு சொல்லியிருந்தேன். இப்போ தான் அதுக்கு வந்துட்டாங்க. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடுவதாக இல்லை. கரெக்டு. அவன் என்ன வேணாலும் அடிச்சுட்டு போகிறான். ஓட்டு பிரிக்காமல் இருக்கணும்னா என்டிஏன்னு ஒன்றை வச்சு அவங்களையும் என்டிஏல ஒரு மெம்பர் ஆக்கி நீங்கள் சீட்டு கொடுத்துக்கங்க. அதை விட்டுட்டு நீ சேர்த்துக்க இதெல்லாம் கூட்டணிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்காரு அமித்ஷா. ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. ஆடிட்டர் குருமூர்த்தியை வீட்டில் போய் பார்த்துருக்காரு. ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து மோடிக்கே நண்பர், மோடி இருக்கும்போதே நண்பர். அதனால் அவர் வந்து நட்பு விஷயமாக போய் பார்த்துருந்தா தப்பு இல்லை. அவர்கிட்ட அரசியல் ஆலோசனை கேட்டாதீங்கப்பா, குழப்பி விடுவாருங்கிறது தான் என்னுடைய. தயவுசெய்து அவர்கிட்ட அரசியல் ஆலோசனை கேட்டாதீங்க, குழப்பி விடுவார்கள். நடைமுறை இதை வந்து இவங்களுக்கெல்லாம் புரியாது. இவங்கெல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் பல அரசியல் விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கிருந்து பல கள நிலவரங்களை அங்கிருப்பவர்களிடமெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கோம். மீடியாங்கிறது போக சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அரசியலில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையின் அடிப்படையில் பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க சும்மா பத்திரிகையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க குருமூர்த்தி மாதிரியாது. தயவு செய்து கூட்டணி விஷயத்தில்லாம் அவர் இதை கேட்டுறாதீங்க. ஏதோ ஆலோசகராக வைத்து கொள்ளாதீர்கள். அவர் வேண்டுமானால் நண்பராக வைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் வந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இதாகும். வருங்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஓபிஎஸ் அவர் கோவிச்சுக்கிட்டார். எடப்பாடிக்கு பார்த்தாரு அமித்ஷா, என்னையே பார்க்கல, நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன். அவங்க சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்க, நான் தனியாக கட்சி ஆரம்பித்து விஜயோட கூட்டணி வைக்க போகிறேன். விஜயோட கூட்டணி வச்சிங்கன்னா 5 சீட்டு 10 சீட்டு கொடுப்பாரு. ஓபிஎஸ் வேண்டிய லட்சியம் அதுதானா?
அதனால் அதிமுகவை உடைக்காதீங்க. உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்டிஏல தனியாக நின்று சீட்டை வாங்கிக்கோங்க. அதனால் தயவுசெய்து கூட்டணியை உடைத்து விடாதீர்கள். இப்போ தான் கூட்டணி நல்ல ஷேப்புக்கு வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கோங்க, விஜயகாந்த் கட்சியை சேர்த்துக்கோங்க, மற்ற இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது. ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியை சேர்த்துக்கோங்க, ஒரு பாரிவேந்தரை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் ஒன்று கூட விடாதீங்க. ஓட்டுக்களை சிதற விடாதீர்கள். எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரையும் மொத்தமாக கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும். கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா. அது அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுடைய விருப்பம். ஏன்னா இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற எந்த தலைவர்களும் உருப்படியான தலைவர்கள் இல்லை. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் எதுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணி ஆகணும்னா, திமுகவை இது பண்ணணும்னா இவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுக்காகத்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நல்ல கூட்டணி அமையணும், இந்த ஆட்சியை விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை வார் ரூம்லேருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஒரு நிம்மதி என்ன தெரியுமா, அந்த வார் ரூமு தொலைஞ்சது. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரமாக எதையும் பேசுகிறதுக்கு ஒரு இது வேணும், சுதந்திரம் வேணும். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நான் காவல்துறையில் இருக்கும்போதெல்லாம் மீடியா பீப்புள் பூரா எனக்கு தெரியும். அவங்ககிட்டயே நான் அவங்க கூட்டத்திலெல்லாம் போய் பேசியிருக்கேன். அதனால் மீடியாங்கிறது கரெக்டாக இருக்கணும். அந்த டிவி சேனலுக்கு பூரா பணம் வாங்குகிறான் அரசியல்வாதிகிட்ட. ஸ்டாலினை பற்றி தப்பான செய்தியை சொல்லாமல் இருக்கணும்னு பணம் வாங்குகிறான். அப்படியும் இருக்கக்கூடாது. அதனால் இவங்க மற்ற சேனலுக்கெல்லாம் போட்டால் இப்போ என்ன நடக்குதுன்னா, பென்னுன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு இந்த சபரீசன். ஸ்டாலின் செய்கிற மிக மிக கேவலமான விஷயத்தில் இதுவும் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் திமுகவை தாக்கி பேசுகிறாங்களோ அதில் சில தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி அவங்க இதெல்லாம் போகாத மாதிரி, அதிக பேர் பார்க்காத மாதிரி சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சபரீசன். வெட்கக்கேடான விஷயம் ஒரு ஜனநாயக நாட்டில். இந்த வேலையே பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். உங்கள் தப்பு இருந்தால் தண்டி விமர்சிக்கத்தானே செய்வாங்க. அதைத்தான் அண்ணாமலை இதை தப்பு. அவ்வளவு தொந்தரவு. நான் இதில் சொல்கிறேன், அண்ணாமலை கொடுத்த தொந்தரவு என்னென்னா, அவரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள். நான் ஸ்டாலின் தெரிந்து எனக்கு ஒரு பிரச்சனை கூட. ஸ்டாலினை நான் விமர்சிக்காததா? தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவளை விமர்சிச்சிருக்கேன். உதயநிதி எல்லாம் சினிமா நடிகர்களிடம் தொடர்பு வச்சிருக்காருன்னு கிண்டல் அடித்து பேசியிருக்கோம். கிண்டலியை எடப்பாடியை சவுக்கு சங்கர் ரசிகர் மன்ற தலைவர்னு பேசியிருக்கோம். நாங்கள் கிண்டல் பண்ணாத ஆள் இல்லையே. ஆனால் அண்ணாமலை மட்டும் அவரை பேசிட்டா எங்களுக்கு கொடுக்குற தொந்தரவு, இந்த வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறது, இதெல்லாம் நாகரிகமான அரசியல் இல்லைல்ல. ஒரு பெரிய நிம்மதி. ஒரு தலைவரை விட்டு போன இந்த வார் ரூம்னு வச்சுக்கிட்டு எங்களை இந்த யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோக்களுக்கு இவர்கள் கொடுக்கும் தொந்தரவு குறையும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அண்ணாமலை போகிறது இப்படியா ஒரு அரசியலை நடத்துகிறது. அதனால தான் உங்கள் மீது எதிர்ப்பு வந்தது. பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்து ஒன்றா விசாரிக்க ஆரம்பிக்கும்போது பல விஷயங்கள் வந்தது. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னோம். அதனால் அண்ணாமலை போகிறதுல எங்களுக்கு எதனால் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல இளைஞர் வந்தார், நல்ல ஆரோக்கியமான அரசியலை செய்வார்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக இருந்து கெட்ட வார்த்தைகளில் இதில் ஒவ்வொருத்தனையும் திட்ட வச்சு, இதுதானே அரசியல்? ஒரு இளைஞர் செஞ்ச அரசியலா? எவ்வளவு தொந்தரவு எங்களை போன்ற மீடியாக்களுக்கு. இப்போ 25,000 சம்பளத்தை கொடுத்து இந்த வாரம் வச்சுட்டு ஒவ்வொருத்தனும் முட்டாள்களை பூரா வச்சுக்கிட்டு கமெண்ட்டுன்னு திட்டுறது. இதுதானே? இப்படி ஒரு கேவலமான அரசியலை நாங்கள் பார்த்ததில்லை. அதனால தான் அண்ணாமலைக்கு எதிராக குரல் கொடுத்தோம். நான் குரல் கொடுத்து 15 நாள் தான் ஆச்சு அண்ணாமலைக்கு எதிராக. 15 நாளில் ஆளுக்கு ஆள். தவறு செய்தால் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நல்ல சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி கொடுக்கிறதா அவர் சொல்லியிருக்கார். தேசிய அளவில் கட்சி பதவின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கவர்னர் ஆக்குறதோ இல்லை மத்திய மந்திரியோ இல்லை. ஏதோ கட்சியில் பதவி கொடுக்க போகிறாரு. அண்ணாமலை அதை நல்லா உபயோகிச்சுக்கோங்க. செயற்கை முறை அரசியலை பண்ணாதீங்க, இயற்கையான அரசியலுக்கு போங்க. மக்கள்கிட்ட இயற்கையாக செல்வாக்கை வளர்த்துக்கங்க. அப்படி வளர்த்திங்கன்னா உங்களை மாதிரி தலைவர்களுக்கு நாங்களே ஆதரவு கொடுப்போம். அதனால் பலமான கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அண்ணாமலை சென்ற பிறகு நயினார் நாகேந்திரன் தலைமையில் இந்த கூட்டணி இன்னும் பலம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இந்த முக்கியமான கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.
அடுத்து முக்கியமான செய்தி பொன்முடி செய்தி. பொன்முடியெல்லாம் எப்படியா நீங்கள் எல்லாம் ஒரு டிகிரி படித்தீங்க? கேவலமான ஒரு மனிதர்ப்பா, ஒரு மந்திரி வேறு. போட்டு 3 வருஷம் ஜெயிலில் கொடுத்தான் அவருக்கும் மனைவிக்கும். ஹைகோர்ட்டில் போய் தேம்பி ஜட்ஜுக்கு முன்னாடி வெக்கம் இல்லாமல் அழுதுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு திரும்பி மந்திரியாக வந்து உட்காந்தா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க வேணாம். ஒரு நாகரிகம் வேணாமா உங்களுக்கு பேச்சில்? பொன்முடி என்ன பேசுகிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற? இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது. ஒரு விலை மாதை பற்றி பேசுகிறேன். அந்த விலை மாதை பற்றி பேசும்போதே சைவர் வைணவர்னு எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுகிறாருமா. இந்த மாதிரி இவ்வளவு கொச்சையாக யாராச்சும் பேசியிருக்க முடியுமா? சைவர் வைணவர் பிராமினில் தான் இருக்கான்னு நினைச்சிங்களா? அந்தணர்கள் தான் சைவர் வைணவர் இருக்காங்களா? அந்தணர்கள் இல்லாத எங்களை போன்றவர்களும் சைவ வைணவர் குரூப்பில் தான் வரும். சிவனை கும்புறவங்க இருக்காங்க பிராமின் அல்லாதவர்கள்ட்டேயே, பெருமாளை கும்புறவங்க இருக்காங்க பிராமின் அல்லாதவர்கள்ட்டேயே. நீங்கள் அவர்களை கிண்டடிக்கிறது சைவரும் வைணரியும் ஒரு விலை மாது இதை இது பண்ணி கொச்சப்படுத்தி இப்படி பேசியிருக்காரு. இப்போ இது பிரச்சனையாயிடுச்சு. அப்போ இந்த ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி கதை இருக்க அதை விழுப்புரத்துலேருந்து நம்ம இவங்களெல்லாம் வச்சு ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, பொன்முடி சாதாரணமாக இருக்கும்போது ஒரு லெக்சரராக இருந்தார். சம்பளம் வாங்கிட்டு சைக்கிளில் தான் வருவார். அப்பப்போ போதை அதிகமாகி கீழே விழுந்து விடுவார். அவங்க மனைவி ரிக்ஷாவில் வச்சு தூக்கிட்டு போவாங்கன்னு அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க, விழுப்புரத்தை சேர்ந்தவர்கள். அப்போவே விலைமாதுக்களிடம் தொடர்பு வைத்திருந்தாருங்கிற செய்தியும் வந்திருக்கு. செல்லம்ங்கிற ஒரு இவங்கிட்ட ஒரு பெண்ணிட்ட தொடர்பு வச்சுருந்துருக்காரு. தொடர்பு வச்சுட்டு மாத சம்பளம் வாங்கினோன்னா இங்கே அக்கௌண்ட் வச்சுருப்பாராம். மாத சம்பளம் வாங்கினோன்னா அங்கே போய் கொடுப்பாராம். சிரிப்பாக சிரிக்குது விழுப்புரம். இப்படிப்பட்ட ஒரு ஆள் இவர். லெக்சரில் சுற்றிக்கிட்டு இருந்தாலே செல்லம் பின்னாடி போயிட்டு இருந்தாலே, செல்லம் என்ற ஒரு பெண்ணோட தவறான இது உள்ள பெண்ணோட போயிட்டு இருந்தாலே எப்படி மந்திரி வர வந்தாருன்னா நம்மளால தான் கருணாநிதி. எந்த கெட்டதுக்கும் நீங்கள் பிள்ளையார் சொல்லி எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதிகிட்டேருந்து தான் ஆரம்பிக்கும். இதை நான் சொல்ல இப்போ ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன். அதுதான், அதாவது திமுகவில் வன்னியர்களில் முதல்ல ரொம்ப அதிகம். வன்னியர்களின் பெரும்பாலான ஓட்டு திமுகவுக்கு தான் வரும். அப்படி இருக்கும்போது அதில் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவங்க வீரபாண்டிய ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன். விழுப்புரம் அப்போ மாவட்டம் வேறு இருந்தது. செஞ்சி ராமச்சந்திரன். 3 பேரும் வன்னியர்கள், மிகப்பெரிய தலைவர்கள். இதில் இந்த செஞ்சி ராமச்சந்திரனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக பொன்முடியை, லெக்சரர் வேலை பார்த்த பொன்முடியை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் இந்த கருணாநிதி. எப்படிப்பட்ட ஆளை உருவாக்கி விட்டிருக்காரு பாரு. இவர் பெரிய ஆளான கதை கருணாநிதியிடம் எப்படி இவர் பெரிய ஆளான இருக்கிற கதை ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு தெரிந்த ரகசியம். இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, சும்மா பேசலாம். அப்படி இருந்து இந்த பதவியெல்லாம் பிடிச்சவர். அந்த பதவிக்குரிய நாகரிகம் வேணாமா? பெண்களை பார்த்து ஒன்றா ஓசி பஸ்ஸுன்னு எல்லாம் கிண்டல் அடித்தார். எவ்வளவோ அசிங்கமாக பேசியிருக்காரு. இன்றைக்கி விலை மாதுன்னு சொல்லி கேவலமான சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் விலை மாதுவை கூட ஒப்பிட்டு விலை மாது பேசுனதை வச்சு இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார். இவர் ஸ்டாலின் வெக்கம் இல்லாமல் கட்சி விட்டு நீக்க வேண்டியதானே? கட்சி பொதுச் செயலாளராம், துணை பொதுச் செயலாளர் விட்டு நீக்கியிருக்காரு. மந்திரியை விட்டு நீக்க வேண்டியதானே? 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வாங்கிட்டு வெக்கம் இல்லாமல் அவரை மந்திரியாக்குனது நீங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆளை இவர் இப்படி பேசிட்டாருன்னா கட்சி விட்டு நீக்கியிருக்கணும்.
இல்லை மந்திரி பதவி விட்டு நீக்கணும். கட்சி துணை பொதுச் செயலாளரை விட்டு நீக்கிறாராம், மந்திரி அப்படியே இருப்பாராம். ஏன்னா அவர் மந்திரியில் கொள்ளையடிக்கிறதுல வீட்டுக்கு பங்கு வந்துருக்குல்ல ஸ்டாலினுக்கு, அதனால் இது பண்ணி விட்டு அதோடு நிறுத்திட்டார். இதில் இந்த 2வது விஷயம் என்னென்னா, பொதுச் இதை விட்டு நீக்கிறார் துணை பொதுச் செயலாளர். எப்போவுமே யாரையும் பதவியிலிருந்து நீக்கினால் திமுகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் நீக்குவார். கருணாநிதி இருக்கும்போதே அன்பழகன் தான் நீக்குவார், அன்பழகன் தான் அறிக்கை விடுவார். ஸ்டாலின் வந்த இந்த 4 வருஷத்தில் கட்சியில் யாரையாச்சும் நீக்கிறதாக இருந்தால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் நீக்குவார். ஆனால் பொன்முடியை துணை பொதுச் செயலாளர் நீக்கிற ஆர்டர் யார் போடுறார்? ஸ்டாலினே போடுறார். அப்போ அடுத்த வேட்டு துரைமுருகனுக்குன்னு தான் அர்த்தம். அப்போ துரைமுருகன் அட்ரஸ் சொல்லாமல் பண்ணிட்டாங்க ஸ்டாலின். இவரை பொதுச் செயலாளர் விட்டு தூக்கிட்டாங்க. அடுத்து ஒரு யோகியரை திருச்சி சிவாவை ஒரு துணை பொதுச் செயலாளராக போடுறார் ஸ்டாலின். ஏன்னா அவர் அந்த ரகம் தான். திருச்சி சிவா என்ன வேலை பண்ணாருங்கிறது இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதிமுகவை சேர்ந்த ஒரு பெண் எம்பியுடன் அவர் குஞ்சு குழாவுனது எல்லாம் ஃபோட்டோக்கள் இன்டர்நெட்டில் இந்தியா பூரா போச்சு. கேவலம். ஆக விலை மாதுவை பற்றி அசிங்கமாக பேசினார் என்று சொல்லி அதே மாதிரி ஒரு கேரக்டர் குணமுள்ள இன்னொரு தலைவரை துணை பொதுச் செயலாளர் வெக்கம் இல்லாமல் ஸ்டாலின் போடுறாருன்னா உங்களை என்ன சொல்கிறது? நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணும், என்னடா பொன்முடி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. என்னடா திருச்சி சிவா அப்படின்னு ஒரு லேடியோடு தெரிகிறாரு அப்படின்னு. இதுக்கு ஆரம்பம் எங்கே அப்படின்னு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆரம்பம் எங்கேருந்து வந்தது? விலை மாதுவிடம் அதிகம் போகக்கூடியவர் பொன்முடின்னு தெரியுது. விலை மாது எப்படி பேசுவார் சொன்னாருன்னு சொல்கிறாரு. ஆக அதையே பெருசாக நினைக்கிறாங்க. துணை பொதுச் செயலாளரை விட்டு நீக்கிறாரு ஸ்டாலின். அப்போ இதுக்கு ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பித்தது அதை பார்க்கணும்ல. எல்லாம் அவங்க தலைவர் தானே. இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு லைப்ரரிக்கெல்லாம் அது எந்த தலைவர் பேரை வைக்கிறாங்களோ அவர் தான் இதை ஆரம்பித்து வைச்சது. எல்லாம் வனவாசம் புத்தகத்தை பாருங்கள். விலை மாதுட்ட போனதை பற்றி இவர் பேசினதே உங்களுக்கு பொன்முடி பேசினதே இப்படி இருக்க, அந்த தலைவர் என்னென்ன பண்ணினாருங்கிறத வனவாசத்தில் கண்ணதாசன் பிச்சு பிச்சு வச்சுருக்காரு. விலை மாதுக்களின் கேவலமான கதைகள் எல்லாம் அங்கே வருகிறது. இவர் செய்ததை விட 1000 மடங்கு அசிங்கத்தை செஞ்சவர். அதை நான் என்னால் வாயினால் பேச முடியாது. அவங்கவுங்க போய் வனவாசத்தை பார்த்துக்கங்க. அப்போ தான் தெரியும் ஊற்றுக்கண் எங்கே இருந்து உருவாகியது திராவிட மாடலில் இந்த அசிங்கங்கள் எல்லாம். அண்ணாதுரை அசிங்கம் பண்ணார், கொஞ்சம் ரகசியமாக பண்ணார். கருணாநிதி பண்ணின அசிங்கத்தை விடையா நான் எப்படி சொல்கிறது? இதே விலை மாதுக்கள் கதை நிறைய வருது. வனவாசம் அவர் பேரில் லைப்ரரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு திராவிட மாடலோடுது. அடுத்தது அவர் பையன் ஸ்டாலின், அவர் என்னென்ன பண்ணார்? நிறைய விஷயம் இருக்குது, அதை என்னால் சொல்ல முடியாது. பெங்களூர் கதைகள் நிறையா இருக்குது. நிறையா ஃபோன் நம்பர் நான் காவல்துறையில் இருக்கும்போது எடுக்கப்பட்டது. அந்த ஃபோன் நம்பருக்கெல்லாம் பேசும்போது நான் பக்கத்திலேயே இருந்தேன். அந்த பெண்கள் என்னென்ன பதில் சொன்னாங்கங்கிறது அதை விட கேவலமான கதை. அவ்வளோ விஷயம் சொன்னாங்க பெங்களூரில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம். அதுக்கடுத்தது அவர் பையன்னு பார்த்திங்கன்னா சூரட்டால் சுட்டாருன்னு சொல்லி பெண் நடிகையே அவர் மேலே புகாரை தெரிவித்தாங்க. இப்படி திராவிடமே கேடுகட்ட திராவிடம். இவங்க திராவிட தலைவன் பூரா இப்படித்தான் இருந்திருக்காங்க. பொன்முடியை சொல்லி குற்றமில்லை, இவர்களுக்கு ஊற்றுக்கண் தான் இவங்க தலைவர்கள் தான். இப்படிப்பட்டவன் தான் மந்திரியாக இருப்பான். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் லைப்ரரி சிலைன்னு நீங்கள் வைப்பீங்க. அதனால் உங்களுடைய கலாச்சாரம் தான் இங்கே எட்டி பார்த்துருக்கிறது அப்படிங்கிறது. அதனால தான் இவர் யோகியராக இருந்தால் உடனே தூக்கணும்ல அவரை மந்திரி பதவியை விட்டு. இவர் யோகியர் இல்லையே, இவங்க குடும்பமே யோகியம் இல்லையே. பல விஷயங்கள் இருக்கின்றன, என்னால் பேச முடியாது. எனக்கு என் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள். ஏன்னா அரசியல்வாதி இப்படி தான் இருக்கான். அதுலேயும் இந்த திமுககாரன் படுமோசமாக இருக்கும். அந்தரங்கம்னு ஒன்று இருக்குது, எல்லா மனிதருக்கும் அவன் தனியாக வச்சுக்குவான். இவங்க வெளிப்படையாக போட்டு உடைப்பதில் இவர்கள் வல்லவர்கள். அதனால் ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிற மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இருந்தால் பொன்முடியை மந்திரி பதவி விட்டு தூக்கிட்டு கட்சியை விட்டு தூக்குங்க. ஒரு பெண்மையை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. சைவத்தையும் வைணவத்தையும் எவ்வளவு கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. மனசாட்சி இருந்தால் அவரை கட்சியை விட்டு தூக்குங்க. அடுத்து துரைமுருகன், அவர் மாற்றுத்திறனாளிகளை கூன் குருடு நொண்டி அப்படின்லாம் பேசியிருக்காரு. இந்த வீடியோவை பாருங்கள். அவருக்கு சசிகலா யூனிவர்சிட்டி
ஆக இனி இவங்களை பிடிச்சி நொண்டி குண்டி கூடு இதுகளை சேர்த்து எங்களை எதிர்க்க பார்க்கவில்லை. ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் பிரமாணிகளுக்கு தயாராக இருக்கிறவங்க. மாற்றுத்திறனாளிகளை இவ்வளவு அசிங்கமாக பேசினார் துரைமுருகன். அவர் பொதுச் செயலாளரை விட்டு தூக்குங்க, இல்லை கட்சி விட்டு தூக்குங்க. மாற்றுத்திறனாளிகளை இவ்வளவு அசிங்கமாக பேசினா அவருக்கு என்ன தண்டனை, அதைத்தான் ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன். அதனால் அவருக்கும் துரைமுருகனுக்கும் பதவி நீக்கம் தேவை அப்படிங்கிறத ஸ்டாலினிடம் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிறது துரைமுருகனை பற்றி கேவலமான செய்தி. அதுக்கடுத்தது இந்த திராவிடம் இதோடு நின்று போச்சா? கேஎன்ஏருக்கு அதை வந்ததில்லை. கேஎன்ஏருக்கு அப்புறம் அந்த தம்பியை பிடிச்சாங்க. தம்பி போய் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். எந்த ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறாரு? அப்போலோ. கேஎன்ஏரோட ஆஸ்பத்திரி தான் காவேரி. திருச்சியில் இருக்கும் காவேரியும் சென்னையில் இருக்கும் காவேரி ஹாஸ்பிட்டலும் கேஎன்ஏருக்கு சொந்தமானது. ஆனால் நேருவின் தம்பி அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிறாரு. ஏன்னா இவங்க பிடிச்சிட்டாங்கன்னு. அமலாக்கத்துறை. ஒருவேளை உண்மையிலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் ரைட். ஆனால் உங்கள் கலாச்சாரம் வேறு மாதிரியாச்சே. கைது பண்ணும்போது இந்த வேலை பண்ணுவீங்களே. அமலாக்கத்துறை ஏற்கனவே செந்தில் பாலாஜியை கைது பண்ணும்போது ஐயோ அம்மானு சொல்லி சிறுநீர் போயிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் ஓமந்தூராரில் அட்மிட் ஆகிட்டு, ஓமந்தூராரிலேருந்து கைது பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி காவேரியில் போய் அட்மிட் ஆகிட்டு, அங்கே ஒரு ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்கு வந்தார். அதனால் உங்களுக்கு அமலாக்கத்துறை ரெய்டுனாலே உங்களுக்கு பூரா ஆஸ்பத்திரி வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும், உடம்பு வலி வந்துடும். அப்படி வந்த நோயோ என்னமோ தெரியவில்லை. நேரு தம்பிக்கு அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து காவேரிக்கு மாறினாலும் மாறலாம். அதுக்கப்புறம் அப்போ ஆஞ்சியோகிராம், ஹார்ட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, இது மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம். ஸோ அமலாக்கத்துறையை ஏமாற்றுவதற்காக, கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போவதை தவிர்ப்பதற்காக உடல்நலம் சரியில்லையா அப்படிங்கிறத நேரு தம்பி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுலேருந்து பல சந்தேகங்கள் எங்களுக்கு வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சந்தேகம் வருது. அதனால் இதை நீதிமன்றங்கள் உண்மையிலே விசாரித்து அவரை கைது பண்ணும்போது இதே மாதிரி உடல்நிலை சரியில்லைங்கிறத காரணம் காட்டி ஊரை ஏமாற்றுகிறார்களாங்கிறத ஒன்றுக்காக நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டும். பெயில் கேட்பாங்க. பெயில் கேட்கும்போது இந்த வேலை பண்ணுவாங்க. அங்கே ரெடி பண்ணிட்டாங்க கைது பண்ணுறதுக்கு. உடனே அட்மிட்டட் ஹாஸ்பிட்டல். அசோக் அதை தான் ஃபார்ம் ஹவுஸில் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சுக்கிறது, இல்லை ஆஸ்பத்திரியில் போய் ஹார்ட் சர்ஜரி. இதுதானே டிஎம்கே மாடல். ஸோ இன்னொரு டிஎம்கே மாடல் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது ஞானசேகரன் தம்பியை கைது பண்ணியிருக்காங்க. ஞானசேகரன் கதையே என்ன முடியலை. ஞானசேகரன் என்ன செஞ்சாருன்னு இது பண்ணல. ஞானசேகரன் பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினதுன்னு கைது பண்ணாங்க. காதலர்களை போய் மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி இன்னொரு சார்ட்டையும் நீ போய் அவருக்கு இது பண்ணணும், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அந்த பெண்ணை மிரட்டி, அந்த பெண் புகாரிலே அந்த சார்கிட்ட பேசினார், அவர்கிட்ட நம்ம ஒத்துழைக்கணும்னு எல்லாம் சொன்னாருன்னு புகார் கொடுத்தும் உடனே ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு காவல்துறை அந்த சாரனே ஒரு ஆள் இல்லைன்னு ஊரை ஏமாற்றினாங்க. சிறப்பு புலனாய்வு குழுன்னு போட்டாங்க. அவங்க ரொம்ப புலனாய்வு ரொம்ப தீவிரமாக நடத்தி, அதாவது அந்த ஞானசேகரன் அந்த சாரு ஞானசேகரன் கூட இருந்த அந்த சார் யாருன்னு கேள்வியை கேட்டால் ஞானசேகரன் நகைகளை வீடு புகுந்து கொள்ளையடித்திருக்கிறான்னு மிகப்பெரிய உண்மையை இந்த சிறப்பு புலனாய்வு குழு நீங்கள்லாம் ஆபீசருங்கன்னு சொல்கிறது கேவலம், வெக்கமாக. இப்படித்தான் இன்வெஸ்டிகேஷனா? கடைசி ஞானசேகரனை யோகியர் உத்தமர்னு சொல்லிக்கிட்டு அமைச்சிட்டாங்க. நகையை திருடினாருன்னு முடிச்சுட்டாங்க. இப்போ ஞானசேகரன் தம்பி மாற்றிட்டான். அவன் வந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு, போலி நகைகளை கொடுத்து நகையில் போய் நகைக்கடையில் அடகு வைக்க போய் நகைக்கடை உரிமையாளரை ஏமாற்றி போலி நகைகளை கொடுத்து பணம் வாங்கிட்டு போயிட்டார் ஞானசேகரன் தம்பி. நல்ல வேலை இப்போ பொம்பளைங்க பழைச்சது. அவர் மாதிரி இவரும் பெண்கள் விஷயத்தில் ஏதாச்சும் செஞ்சாரான்னு தெரியல. இப்போ ஞானசேகரன் தம்பி நல்லா எடுங்க, திமுகவில் ஏதாச்சும் பொறுப்பில் இருக்கிறாரா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நிச்சயம் ஞானசேகரன் தம்பியும் திமுகவில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பார். அவர் பொறுப்பில் இருந்து அதை வெளியில் சொல்லாமல் மறைச்சு ஞானசேகரன் தம்பி விஷயத்திலையும்
நகைக்கடை உரிமையாளரே வந்து சொல்லுவார், இல்லை அவர் ஒன்றும் போலி நகையை கொடுக்கல, சரியான நகையை கொடுத்துட்டாரு, எனக்கு பரிசோதனை செஞ்சவங்க சரியாக பார்க்கல, அதனால் இப்போ தான் பார்த்தோம், அவரும் உத்தமர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். காவல்துறை துணையோடு சொல்லுவாங்க, போலீஸ் துணையோட போலீஸ் வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஆக ஞானசேகரன் தம்பிக்கும் கூடிய சீக்கிரம் இந்த குற்றச்சாட்டிலிருந்து வெளியில் வந்து விடுவார். அவர் திமுகவில் உறுப்பினராக இருக்கிறாரா, எந்த பொறுப்பில் இருக்கிறாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை ஞானசேகரன் காலிஸ்ட்ரி இருக்குன்ட்டு கடைசி வரை ஒன்றுமே கொடுக்காம போயிட்டார். ஒன்றுமே இல்லை, என்கிட்டயாச்சும் கொடுங்கன்னு கேட்டேன், என்கிட்டையும் கொடுக்கல. அதனால் அவர் தப்பிச்சிட்டார், ஒன்றும் செய்ய முடியலை. இப்போ அந்த ஞானசேகரன் தம்பியும் எப்படி தப்பிக்க வைக்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தானே. அதனால் ஞானசேகரன் தம்பி விஷயத்திலாவது நீதி கிடைக்கிறதா, பாவம் அந்த நகைக்கடை உரிமையாளர், ஏமாற்றப்பட்ட உரிமையாளருக்கு நீதி கிடைக்கிறதா, இல்லை அவருக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்து வாய் திறக்காதுன்னு சொல்ல வைக்க போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கெட்ட செய்தி. இந்த கூத்து இவங்க பொழப்பே நாறுது, சிரிக்குது, ஊர் பூரா காரி துப்புறாங்க. இதில் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, ரவி கவர்னர் ரவி கெட் அவுட் ரவியா, உங்களை பூரா தமிழ்நாடை விட்டே கெட் அவுட் பண்ணணும். அயோக்கியர்களாம் அநியாயம் பண்ணுறவங்களும் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டு விலை மாத கதையை விவரமாக பேசுகிறீங்க. பாவம் மாற்றுத்திறனாளிகளும் நுண்டி கூணு குருடுங்கிறீங்க. உங்களை தான் விரட்டணும். இல்லை கவர்னரை கெட் அவுட் ரவியான். அது கருத்து படம் எப்படி போடுறாங்க, இந்த நீதிமன்ற நீதிபதியெல்லாம் தலையில் கொட்டுறாங்களாம். உங்கள் தலையில் கொட்டுனது கணக்கு எத்தனை கணக்கு இருக்குது தெரியுமா நீதிமன்றம். இப்போவே சொன்னாங்க நீதிமன்றம் 1000 கோடி இதில் கோர்ட்டை மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதை போட்ட குட்டு, உங்களுக்கு போட்ட குட்டு ஞாபகத்துக்கு வருதா? உச்ச நீதிமன்றத்தில் மாநிலம் விட்டு மாநிலம் வரணும் 1000 கோடிக்கு. இதில் மாநிலம் விட்டு மாநிலம் வழக்க மாற்றணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல, நீ முதல்ல ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துக்கணும், அவங்க ஒரு குட்டு கொட்டானாங்களே, அந்த குட்டு உங்களுக்கு தெரியலையா? கெட் அவுட் ரவினா இப்போ நீங்கள் கெட் அவுட் ஸ்டாலின்னு இவங்க போஸ்டர் ஒட்டலாம்ல. எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில், எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க, அவரை காப்பாற்றணும்னு என்னென்ன நாடகம் போட்டீங்க. திரும்பி செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சு நீதிமன்றம் குட்டுச்சவங்களில் ஸ்டாலின் நீங்கள் வாங்கின அந்த குட்டு ஞாபகத்துக்கு இல்லையா? நீங்கள் வாங்கின குட்டுக்கள்லாம் நிறையா இருக்குது. அப்படின்னா நீங்கள் எத்தனையோ தடவை கெட் அவுட் ஆகிருக்கணும் தமிழ்நாடு விட்டு. நல்ல மனுஷன் ரவியை போயிட்டு கெட் அவுட்டான். பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் இதாக இருக்கலாம் வேந்தரா, உங்களுக்கு பவரே இல்லாத, அதிகாரமே இல்லாத வேந்தராக உங்களை வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். கடைசியாக கெட் அவுட்டை கடைசியாக சொல்லுங்கள், யார் வந்து பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கடைசியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெட் அவுட் சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது விஜய். அவர் ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டார் விஜய். யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, புத்திமதி யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதாவது அரசியல் அரங்கில் அரசியல் ஆடுகளமெல்லாம் அவர் பார்த்தா அவர் கொஞ்சமாச்சும் இது வரும், வரலை. எப்படின்னா மாநாடுன்னு வைப்பான் அரசியல்வாதி. மாநாடு எப்போ வைப்பான்னா கட்சி தொண்டர்களுக்காக நடத்துவது தான் மாநாடு. ஆனால் பொதுக்குழு கூட்டம்னு வைப்பான், வெறும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தான் மாநாடு இது கூட்டம் வைப்பான். அதுக்கு பேர் பொதுக்குழு மாநாடு இல்லை, பொதுக்குழு கூட்டம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 4000-5000 பேர் தான் இருப்பான். அவனுக்கு போய் மாநாடு லட்சக்கணக்கான பேருக்கு வைப்பது மாநாடு. இவனுக்கு பொதுக்குழு கூட்டுவது ஒரு 4000-5000 பேருக்கு. பெரிய கட்சினா 4000-5000, மற்ற கட்சினா கம்மி. செயற்குழு அதை விட கம்மி, அதில் பார்த்திங்கன்னா 200 பேர் 300 பேர் இருப்பான். அதுக்கு தனி கூட்டம். செயற்குழு மாநாடுன்னு வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. இவர் அதுக்கு அடுத்தது பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் மாநாடு. கேலி கூத்து. அரசியலில் அரிச்சுவடி கூட தெரியாது. புத்தி சொல்கிறவனுக்காச்சும் அரசியல் அரிச்சுவடி தெரிஞ்சிருக்க வேணாம். யார் இந்த ஆதவர் சொன்னவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரா, அறிவுரை சொன்னாரா விஜய்? கூட வச்சுருக்கிற எல்லாச்சும் விவரமான ஆள் வைங்க. பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் எப்படி வைக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? பூத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கு கூட்டம் தான் வைக்கணும். அதுவும் கூட்டம் எப்படி வைக்கணும்? பாராளுமன்ற தொகுதி வாரியாக வைப்பாங்க. 39 பாராளுமன்ற தொகுதி. ராமநாதபுரம்னு முதல்ல எடுத்தாங்கன்னா ராமநாதபுரத்தில் 5 தொகுதி இருக்குது. பரமக்குடி இருக்குது, முதுகுளத்தூர் இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது. இது மாதிரி 5 தொகுதிகள் இருக்குது. அந்த 5 தொகுதியில் இருக்கும் பூத் உறுப்பினர்களை மட்டும் கூட்டம் நடத்தணும். அவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசணும். மொத்தம் 200 பூத்துப்பா, எந்தெந்த பூத்து யார் அவங்க பேர் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும்.
எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய பூத்தில் எத்தனை இது வருது? உங்கள் தொகுதியில் எத்தனை பூத்து வருது? ஒவ்வொரு பூத்துக்கும் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? இது இப்படி தான் கேட்கணும். அதை கூட்டமாக நடத்தணும். அதை மாநாடாக நடத்துகிறார். மாநாடுனா கூட்டமாக வந்து போவான். வந்தவன் யாருன்னு இவருக்கு தெரியாது. எந்த பூத்துக்கு யார் பொறுப்புங்கிறதும் தெரியாது. ஆக கூத்தடித்து கொண்டிருக்கிறார் விஜய். விஜய்க்கு சொல்கிறேன், கூட்டம் வேறு மாநாடு வேறு. எதுக்கு கூட்டம் நடத்தணும், எதுக்கு மாநாடு நடத்தணும்னு புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கட்சியை ஒழுங்காக நடத்துங்க. அதுவரை உங்கள் காமெடி அரசியலை பண்ணாதீங்க. அரசியலில் நீங்கள் கற்றுக்குட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்பப்போ இந்த மாதிரி காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிறத விஜய்க்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.